வணக்கம் மக்களே. ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுங்கிறத 5 பாயிண்ட்ல அழகா சொல்லிட்டு கிளம்புறேன். ஓகேவா? ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈரான் சொன்னதை கேட்கறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் நேற்று என்ன சொல்லியிருந்தாரு, 5 நாளைக்கு ஈரான் கூட நாங்க போர் செய்ய போறதே இல்லை, போரை 5 நாளைக்கு நிறுத்துறோம்னு சொல்லியிருந்தாங்களா. ஈரான் சைட்ல இருந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போர் நாங்க போடவே கிடையாது, அமெரிக்கா எங்களை தாக்குறாங்க, அதுக்கு நாங்க பதிலடி கொடுக்குறோம். ஓகேவா? பேச்சுவார்த்தை சுமூகமா முடிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பேச்சுவார்த்தையில எங்களுக்குலாம் உடன்பாடு எதுவுமே இல்லை. ஓகேவா? அவங்க சண்டை போட்டா திரும்பவும் நாங்கள் சண்டை போறதுக்கு தயார் தான் இருக்கோம் அப்படிங்கிறத ஈரான் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாங்க. முதல் பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல ஓகேங்களா, மார்க்கெட்டு நம்மள இன்னைக்கு காவு வாங்கிட்டு சொல்லலாம். ஏன் ப்ரோ அப்படின்னா, மற்ற எல்லா மார்க்கெட்டுமே குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே மூவ் பண்ணிருச்சு. ஆனா இந்தியன் மார்க்கெட்ல கம்மியாக தான் மூவ் பண்ணிருச்சு. ஓகேங்களா? மூணாம் பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட், அதை நான் சொல்றேன். செகண்ட் பாயிண்ட்ல கெய்னர்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கான கெய்னர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்என்டி. ஓகேவா? கிட்டத்தட்ட 5.2% பக்கம் மூவ் ஆயிருந்தாங்க. அடுத்து சொமேட்டோ 4.84 ஓகே 4.84% மூவ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இண்டிகோ. ஓகேங்களா? இண்டிகோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5.21% பக்கம் டாப்ல மூவ் ஆயிருந்தாங்க. அடுத்து லூசர்ஸ் பார்த்தோம்னா கோல் இந்தியா சம்பந்தமே இல்லாம இவ எதுக்கு அடிவானான்னு தெரியல, கிட்டத்தட்ட 3% பக்கம் 2.89% லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பவர் கார்பரேஷன் கிட்டத்தட்ட 1% மேல லாஸ் பண்ணியிருக்காங்க. மங்களூர் ரிஃபைனரி ஃபேக்டரி அவங்களுமே கிட்டத்தட்ட 0.78% லாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட்ல பார்க்கணும், முக்கியமான புள்ளி இங்க தான் தேர்ட் பாயிண்ட்லேயே வருது. என்னாச்சு அப்படின்னா, நம்ம மார்க்கெட் சல்லு 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 சல்லுன்னு இறங்கும் போது சில்லு 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 சில்லுன்னு கீழே இறக்குற பாரு பாத்தீங்களா, ஏறும்போது எவ்வளவு ஆக்ஷன் காட்டுறேன்னு. மற்ற மார்க்கெட் எல்லாம் என்னாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 800 பாயிண்ட்டுக்கு மேல மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? கிஃப்ட் 50 முதற்கொண்டு 800 பாயிண்ட் பிளஸ்ல மூவ் ஆயிருந்தா. ஆனா நம்ம மார்க்கெட் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்தா வச்சுக்கப்போ அப்படிங்கிற மாதிரி வெறும் 300ல இருந்து 400 பாயிண்ட் தான். அவ்வளவுதான். 400 பாயிண்ட்ங்கிறதே அதிகம் தான். கிட்டத்தட்ட 23,042 பக்கம் வந்தவன் 23,050 கூட போல 23,042லே கீழே வந்து இப்ப கரண்டா 22,912ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனா தெரியும். ஆனா குளோபல் மார்க்கெட் எல்லாமே அப்பு, நம்ம மார்க்கெட் தாங்க அப்செட் ஆகி போய் கிடக்குது. சரி, ஓகே, கூடிய விரைவில் ரெக்கவர் ஆனா ஓகே, திரும்பவும் இங்க போர் ஈடு பண்ணாம இருந்தா ஓகே தான் நமக்கு. அடுத்து இன்னைக்கு கோல்டு சில்வர் போட்டோம்னா ராஜா அப்படிங்கிறதான் சொல்லலாம். ஏன் ப்ரோ அப்படின்னா, கிட்டத்தட்ட கோல்டா இருக்கட்டும் 8%, அதே மாதிரி சில்வரா இருக்கட்டும் அவங்களுமே கிட்டத்தட்ட 6%க்கு மேல நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுத்திருந்தாங்க கோல்டன் சில்வர்ல. ஓகேவா? அடுத்து குருடால் பிரைஸ் இவங்க போற நிறுத்தினாலுமே இன்னைக்குமே குருடால் பிரைஸ் ஏறி தாங்க இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி டாலரோட பிரைஸ் என்னைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்குமே ஸ்லைட்டா ஏறி இருக்குங்க. அடுத்து ஏர்லைன் டிக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, போன வாரமே அறிவிச்சிருந்தாங்க, நாங்க ஏர்லைன் டிக்கெட்ஸோட பிரைஸ்ல அதிகப்படுத்த போறோம். ஏன்னா அந்த டர்பைனுக்கு எங்களுக்கு வர இது எல்லாமே அதிகமா இருக்கு. ஸோ அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டின் காரணமா எங்களுக்கு வர எரிபொருளுமே அதிக விலைக்கு வாங்குறோம். நாங்க எல்லாருமே இப்ப ஏர்போர்ட் அதாவது ஏர் டிக்கெட்டோட ரேட்டை அதிகப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப சராசரியா 8,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த டிக்கெட் எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட 22,000, கிட்டத்தட்ட 2 மடங்கு ஏறி இருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் யூஸ் பண்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட் பாயிண்டா பார்த்த வரைக்கும் என்ன ப்ரோ அப்படின்னா, எஃப்ஐடிங்க. எஃப்ஐடி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐயுமே உள்ள வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போற சுமூகமா முடிச்சா இன்னுமே நல்ல விஷயமா இருக்கும். நிறைய எஃப்ஐ வந்தா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏறும். ஓகேங்களா? அடுத்தபடியா பாக்குறோம்னா, இன்கேஸ் இந்த 5 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் போற ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா, அடுத்த சப்போர்ட்டுக்கு ரெடியா இருங்க. வேற எதுவும் ஆகாது பெருசா. ஓகேங்களா? இன்னைக்கு முக்கியமான நடந்த விஷயம் இதுதான். ஓகேங்களா? அடுத்து ஃபார்மா செக்டார் இன்னைக்கு எல்லாம் க்ரோ ஆகும். ஓகேங்களா? நிறைய அப்டேட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபார்மா செக்டார் இன்னைக்குமே கீழே தான் விழுந்திருக்கு. சன் பார்மசி, சிப்லா எல்லாருமே இன்னைக்கு மைனஸ்ல தான் அவங்களோட நாள் முடிச்சிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு டெல்லியோட பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி பக்கம் டெல்லியோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியா பிரதமர் என்ன சொல்லியிருந்தாரு ப்ரோ அப்படின்னு கேட்டா, பிரதமர் சீக்கிரமா பிரச்சனையை பேசி முடிவுக்கு வாங்கடா, உங்களால நாங்க இங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி ப்ளீஸ் இதோட நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கூடயும் ஈரான் கூடயும் அமெரிக்கா கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இன்கேஸ் எண்ணெய் தட்டுப்பாடு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் பெரிய விளைவை இந்தியா சந்திக்கும். அதுக்காக தான். ஸோ ப்ளீஸ் போற முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அந்த உரையாற்றும் போது கூட சொல்லி முடிச்சாருங்க. ஓகேங்க, இதோட இன்னைக்கு மார்க்கெட்டோட அப்டேட் முடிஞ்சு. மார்க்கெட்டோட அப்டேட் கிடையாது, இது மார்க்கெட்டோட ஸ்டோரிஸ். டாடா.